கடந்த ஜனவரி மாதம் 23ஆம் தேதி சென்னை மெரினாவில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது சென்னை மட்டுமல்லாது கோவை, சேலம், மதுரை உள்ளிட்ட பல இடங்களிலும் வன்முறைகள் நடந்தன. இது தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜேஸ்வரன், வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக இதுவரை 128 பேர் முன்வந்து பிரமாண வாக்குமூலம் கொடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். காவல்துறையினர் 93 பேரும், காவல்துறைக்கு ஆதரவாக 17 பேரும், தீயணைப்புத் துறையினர் 4 பேரும் பிரமாண வாக்குமூலங்கள் அளித்துள்ளதாக குறிப்பிட்டார். ஆனால் பொதுமக்களிடமிருந்து வெறும் 14 பேர் மட்டுமே வாக்குமூலங்கள் தாக்கல் செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். விசாரணை உரிய முறையில் நடைபெற பொதுமக்கள் வாக்குமூலம் அளிக்க முன்வருமாறும், வாக்குமூலம் அளிப்பவர்களின் ரகசியம் காக்கப்படும் என்றும் ராஜேஸ்வரன் உறுதியளித்தார். எந்தவிதமான அச்சமுமின்றி உங்களுக்கு கேட்க வேண்டிய பிரமாண வாக்குமூலத்தை எந்தவித தயக்கமின்றி எங்கிட்ட வந்து கொடுங்க. நேரடியாக கொடுக்கலாம், தபால் மூலமாக அனுப்பலாம். அது நீங்கள் அப்படி அனுப்பினாதான் நாங்கள் உங்களை பின்னால் விசாரணைக்கு கூப்பிட முடியும். அந்த பிரமாண வாக்குமூலம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் விசாரணைக்கு அழைக்க முடியாது. அதனால் எந்த விதமான தயக்கமின்றி விசாரணை கலந்து கொள்வதற்காக விருப்பம் இருக்குமேயானால் அப்படிப்பட்ட நபர்கள் இந்த பிரமாண வாக்குமூலத்தை கொடுக்கணும். விசாரணை கமிஷனின் ஆயுட்காலம் ஏப்ரலுடன் முடிவடைய உள்ளதால் கால நீட்டிப்பு கேட்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். வன்முறை தொடர்பான கேமரா பதிவுகளை பொதுமக்கள் விசாரணை ஆணையத்திடம் கொடுக்க முன்வரலாம் என்றும் ராஜேஸ்வரன் கூறினார். போதுமான ஆதாரங்களை பெற்று மே அல்லது ஜூனில் விசாரணையை தொடங்கி 3 மாதங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.